தமிழ்நாட்டில் இன்று முதல் 5 நாட்களுக்கு வெயில் அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழகம் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை ஏலம் விட அரசு வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டுள்ளார். கர்நாடக அரசு வழக்கறிஞராக செயல்பட்டு வரும் கிரண் எஸ் ஜாவளியை நீதித்துறை சார்பில் நியமித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட சேலை, செருப்பு போன்ற பொருட்களை உடனடியாக ஏலம் விட்டு அரசுக்கு வருவாய் ஈட்ட வேண்டும் என்று பெங்களூருவைச் சேர்ந்த ஆர்டிஐ ஆர்வலர் நரசிம்மமூர்த்தி தொடுத்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குரூப் 4 ஸ்டெனோ டைபிஸ்ட் தேர்வில் முறைகேடு நடக்க வாய்ப்பு இல்லை என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. 2500 ஸ்டெனோ டைபிஸ்ட் காலி பணியிடங்களுக்கான குரூப் 4 தேர்வு கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்றது. இதில் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் தேர்வு எழுதிய 450 பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். ஒரே ஊரில் தேர்வு எழுதிய தேர்வர்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றதால் முறைகேடு நடந்திருக்குமோ என்ற சந்தேகம் எழுந்தது. இதற்கு விளக்கமளித்துள்ள டிஎன்பிஎஸ்சி, சங்கரன் கோவிலில் தட்டச்சு, சுருக்கெழுத்து பயிற்சி மையங்கள் அதிகம் இருப்பதால் தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருப்பதாகவும் கடந்த காலங்களிலும் இந்த பகுதிகளில் அதிகமானோர் தேர்ச்சி பெற்று பணிகளில் சேர்ந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த விவகாரத்தில் நேரடியாக புகார்கள் எதுவும் வரவில்லை என்றும் புகார் வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளது. சென்னை கோயம்பேடு சந்தைக்கு வரத்து அதிகரிப்பால் 1 கிலோ நாட்டு தக்காளி 8 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகிறது. 3 நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக கோயம்பேடு சந்தையில் காய்கறி விற்பனை மந்தமாகவே உள்ளது. இந்நிலையில் வெளிமாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களில் இருந்து 6000 டன் காய்கறிகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதால் விலை குறைந்துள்ளது. இதேபோன்று 1000 டன் தக்காளி வந்துள்ளதால் நாட்டு தக்காளி 1 கிலோ 8 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரையிலும், நவீன் தக்காளி 16 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெங்காயத்தின் விலையும் குறைந்து பெரிய வெங்காயம் 10 ரூபாய் முதல் 16 ரூபாய் வரையிலும், சின்ன வெங்காயம் 30 முதல் 50 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் விடுமுறை என்பதால இன்னைக்கு வியாபாரம் சரியா இல்லை. அதனால எல்லா காய்கறி விலை குறைஞ்சிருக்கு. குறிப்பாக தக்காளி விலையெல்லாம் 10 ரூபா 8 ரூபாய்க்கு வந்திருக்கு. வெங்காயம் 14, 12 ரூபா 10 ரூபாய்க்கு வந்திருக்கு. அதே மாதிரி கேரட் 30 ரூபா 35 ரூபாய்க்கு வந்திருக்கு. பீன்ஸ் மட்டும் குறைவாக வந்ததால விலைவாசி கொஞ்சம் கூடுதல் இருக்கு. மற்ற காய்கறி எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 20 30 ரூபாக்குள்ள விற்கிறது. கோடை வெயிலின் தாக்கத்தால் வரத்து குறைந்ததை அடுத்து திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை சந்தையில் ஒரு எலுமிச்சை பழத்தின் விலை 10 ரூபாயாக உயர்ந்துள்ளது. கடந்த மாதம் பெய்த மழை மற்றும் பனிப்பொழிவு காரணமாக சிறுமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் எலுமிச்சை பழங்களின் விளைச்சல் அதிகரித்துள்ளது. இதனால் ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் 3.5 முதல் 4 டன் எலுமிச்சை பழங்கள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டன. இதனால் அப்போது 1 கிலோ எலுமிச்சம்பழம் 5 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் வரத்து குறைந்து ஒரு பழம் 10 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஜனவரி, பிப்ரவரி மாதத்தில் எங்களுக்கு ஒரு காய் 5 ரூபா ரேட்டு போயிட்டு இருந்தது. இப்போ காய் வரது கம்மிங்கிறதுனால ஒரு காயோட ரேட்டு எங்களுக்கு 10 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு 50 கிலோ பை ரேஞ்சு பார்த்தீங்கன்னாக்க 6000 7,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஜனவரி, பிப்ரவரியில் 3 டன் வந்ததில் 2500 3000 ரூபா தான் போச்சு 50 கிலோ பை. இப்போ அதே 1.5 டன் தான் வருதுங்கிறதுனால விலை அதிக ஏற்றத்தில் இருக்கு. 7000 ரூபா வரைக்கும் போது விவசாயிகள் மகிழ்ச்சியில் இருக்காங்க. உலக தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவன தயாரிப்பான தென்னீரா பானம் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட உள்ளது. இதற்கான தொடக்க விழா சென்னை நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவன் அரங்கில் நடைபெற்றது. பல்லடத்தில் தயாரிக்கப்படக்கூடிய பிரபல நீராபானம் தென்னீராவை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய கொடியசைத்து தொடங்கி வைக்கப்பட்டது. உலக தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவன தலைவர் ஏ சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தென்னீராவை 50 நாடுகளில் விற்க வேண்டும் என்றும், லூலு, வால்மார்ட் போன்ற மிகப்பெரிய பேரங்காடிகளில் பிரதான பானமாக இந்த தேநீரா வைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் தண்ணீரா பானம் இறக்குமதியாளரும் ரீஜன் வட அமெரிக்க நிறுவன மேலாண்மை இயக்குநருமான கதிர் குருசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் புளியம்பட்டி அருகே கபடி விளையாடுவதில் 2 கிராமங்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டதால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் உட்பட 30 பேர் கைது செய்யப்பட்டனர். கைலாசபுரம், கீழக்கோட்டை கிராமங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கபடி விளையாடி உள்ளனர். அப்போது ஏற்பட்ட பிரச்சனை இரு கிராமங்களுக்கு இடையேயான மோதலாக மாறியது. இதைத் தொடர்ந்து நாரைக்கிணறு காவல் நிலையத்தில் சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. எனினும் கடந்த 5ஆம் தேதி மீண்டும் பிரச்சனை ஏற்பட்டதால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் என்று 30 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் 2 கிராமங்களிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.
அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்வதற்காக ரிலையன்ஸ் ரீட்டைல் நிறுவனம் டிரா என்ற செயலியை அறிமுகம் செய்திருக்கிறது. மேலும் அழகு சாதன பொருட்களை வாங்க வசதியாக மும்பை பந்த்ரா குர்லா வணிக வளாகத்தில் பிரத்யேக கடை திறக்கப்பட்டுள்ளது. டிரா செயலியில் ஒப்பனைக்கான சாதனங்கள், தோல் பராமரிப்பு, முடி பராமரிப்பு, குளியல், வாசனை திரவியங்கள் உள்ளிட்டவைகள் விற்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிமுக விழாவில் கலந்து கொண்ட ஈஷா அம்பானி இந்தியர்களுக்கு டிராவின் புதிய அனுபவத்தை அளிப்பதில் மகிழ்ச்சி அடைவதாகவும், டிரா செயலியின் மூலம் அழகு சாதன பொருட்களை அனைத்து தரப்பினரும் பயன்படுத்தும் வகையில் வழிவகை செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். தொடர் விடுமுறையால் திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. திருப்பதியில் உள்ள கவுண்டர்களில் இலவச தரிசனத்திற்கான டோக்கன்களை வாங்காமல் சாமி கும்பிட ஏராளமானோர் திரண்டதால் வைகுண்டம் காத்திருப்பு மண்டபங்கள் அனைத்தும் நிரம்பி வழிகின்றன. பக்தர்கள் காத்திருக்கும் அறை முழுவதும் நிரம்பி உள்ளதால் சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் பக்தர்கள் வெயிலில் காத்திருக்கின்றனர். இதனால் ஏழுமலையானை தரிசிக்க சுமார் 30 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. 300 ரூபாய் தரிசனத்திற்கு 5 மணி நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலையும் நிலவுகிறது. பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து உள்ள காரணத்தால் இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை VIP தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் முசூர் கிழவரப்பள்ளி அணையில் இருந்து திறக்கப்படும் நீரில் துர்நாற்றத்துடன் நுரை வெளியேறி வருகிறது. கிழவரப்பள்ளி அணையில் இருந்து அதிக அளவு நீர் திறந்துவிடும் போது சில நேரங்களில் நுரை பொங்கும். தற்போது கோடைக்காலம் என்பதால் அணைக்கு குறைவான அளவிலேயே நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையில் இருந்தும் குறைவான அளவிலேயே தண்ணீர் திறக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் நுரையுடன் தண்ணீர் வருவதால் அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெங்களூருவில் உள்ள ஆலைகளில் இருந்து கழிவுநீர் கலக்கப்படுவதால் மழைக்காலங்களில் நுரை பொங்குவதாக கூறப்படும் நிலையில் தற்போது கோடை காலத்திலும் தண்ணீரில் நுரை பொங்குவது விவசாயிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. தண்ணி கிட்ட வர முடியாது. ரொம்ப நாத்து ஸ்மெல்லு ரொம்ப மோசமா இருக்கு. தயவு செஞ்சு இந்த PWக்கு அதுக்கு சேர்ந்த அதிகாரிங்க பார்த்து ஏதோ நடவடிக்கை எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் விவசாயக்காரங்க. திருச்சி மாவட்டம் தொட்டியம் மதுரகாளி அம்மன் கோவில் தேர் திருவிழாவை ஒட்டி முக்கிய வீதிகள் வழியாக தேரை பக்தர்கள் தூக்கிச் சென்றது காண்போரை பிரமிக்கச் செய்தது. கடந்த மாதம் காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய திருவிழா அம்மனுக்கு பூச்சொரிதல், புனித நீர் எடுத்து வருதல், 1000 பானைகளில் பொங்கலிட்டு வழிபாடு உள்ளிட்ட முக்கிய நிகழ்வுகள் நடைபெற்றன. பங்குனி விழாவின் முக்கிய நிகழ்வாக 32 அடி உயரம் உள்ள அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் ஓலை பிடாரி அம்மனும் 30 அடி உயரமுள்ள மற்றொரு திருத்தேரில் மதுரகாளி அம்மனும் எழுந்தருளினர். பிரம்மாண்ட தேரை பக்தர்கள் தலையிலும் தோளிலும் தூக்கிச் சென்று முக்கிய வீதிகள் வழியாக நகர்வலம் வந்தனர். அம்பாசமுத்திரம் பல் பிடுங்கப்பட்ட விவகாரத்தில் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் மேலும் 2 புகார் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விகேபுரத்தைச் சேர்ந்த வேதநாராயணன் என்பவர் பாதிக்கப்பட்டதாக சென்னையைச் சேர்ந்த ரவி சந்தோஷ் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் புகார் மனு தாக்கல் செய்துள்ளார். இதேபோன்று ஐதராபாத்தைச் சேர்ந்த மற்றொரு நபரும் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் புகார் மனு தாக்கல் செய்துள்ளார். இதனை ஏற்றுக்கொண்ட தேசிய மனித உரிமை ஆணையம் வழக்கு எண் ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த விவகாரத்தில் மாநில மனித உரிமை ஆணையம் தாமாக வழக்கை முன்னெடுத்து விசாரணை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதுவரை இந்த விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட ASP பல்பீர் சிங் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் பிலங்காலை தேவாலய பாதிரியார் பெனடிக்ட் ஆண்ட்ரூ மீது மேலும் ஒரு பெண் ஆன்லைன் மூலம் புகார் அளித்துள்ளார். மலங்கரை கத்தோலிக்க சபையின் பாதிரியாராக இருந்த பெனடிக்ட் ஆண்ட்ரூ இளம் பெண்களிடம் கல்வி, வேலைவாய்ப்பு, குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுத்தி தருவதாக கூறி செல்போனில் தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. இதனையடுத்து கடந்த மாதம் 19ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அவர் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் குலசேகரத்தைச் சேர்ந்த மேலும் ஒரு இளம் பெண் பாதிரியார் செல்போனில் குறுஞ்செய்தி அனுப்பி பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து பெனடிக்ட் ஆண்ட்ரூ மீது சைபர் கிரைம் போலீசார் 2வது முறையாக வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 5640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரன் ஒன்றுக்கு 80 ரூபாய் குறைந்து 45,120 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஏப்ரல் மாதம் தொடக்கத்தில் தங்கத்தின் விலை தொடர்ந்து சரிவை கண்ட நிலையில் தற்போது 45,000 கடந்து விற்பனையாகி வருகிறது. நேற்று சவரனுக்கு 320 ரூபாய் வரை குறைந்த தங்கம் விலை இன்று மீண்டும் அதிரடியாக குறைந்துள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 20 காசுகள் உயர்ந்து 80 ரூபாய் 20 காசுகளாக விற்கப்படுகிறது. 1 கிலோ வெள்ளி 80,200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது.
கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே சொகுசு காரில் புகுந்த பாம்பு நீண்ட நேர முயற்சிக்கு பின்னர் மீட்கப்பட்டது. அப்துல் வஹாப் என்பவர் தனது சொகுசு காரை வீட்டின் முன் நிறுத்தி வைத்திருந்த நிலையில் அதன் எஞ்சின் பகுதிக்குள் பெரிய அளவிலான பாம்பு புகுந்தது. இதையடுத்து தகவல் அறிந்து பாம்பு பிடி வீரருடன் வந்த வனத்துறையினர் பாம்பை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். நீண்ட நேரம் போராடி மீட்கப்பட்ட பாம்பு அதன் பின்னர் அடர்ந்த காட்டுக்குள் விடுவிக்கப்பட்டது.